இப்போ வந்து அபிராமி விஷயம்ன்று ஒன்று கேட்டிங்க இல்லையா? நான் கூட நியூஸில் பார்த்தேன். அது வந்து இப்போ வந்த ஒரு விஷயம் கிடையாது. 7 வருஷம் முன்னாடியே வந்த ஒரு விஷயம். இங்கே வந்து அபிராமின்றது வந்து பார்த்திங்கன்னா, மீடியாவில் வந்து வெளியில் தெரிஞ்சு நியூஸ் ஆகி எப்படி நியூஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்து 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கேட்குற அனைத்து விஷயமும் அவர்கிட்ட நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம பெற்றவங்ககிட்ட என்னென்ன கிடைக்கலையோ அதை வரவங்கிட்டாவது அது கிடைக்கணுன்ற எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த அதர் அஃபேர்ன்ற ஒரு விஷயம் நான் எல்லா பெண்களுமே குறை சொல்ல விரும்ப மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே அந்த அளவுக்கு நீங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்க மனசை கல்லாக்கியிருப்பாங்க. நீங்கள் வாழுங்க, மற்றவனை கெடுத்துட்டு வாழ நினைக்காதீங்க. அது நிரந்தரம் கிடையாது, என்றைக்குமே நிலைக்காது. ஏன்னா நம்மளுக்கானது நம்மளுக்கு வரும். உங்களால் முடியலையா, நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், தப்பு பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லைஃப் கிடைக்கலனா தயவு செஞ்சு மாலிக் பாய் அஃபீஷியல் இந்த சேனலில் உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். மாலிக் பாயோட புது தளம் அப்படின்னு இதை சொல்லலாம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்கள் நிறைய நல்ல பதிவுகள் பொதுமக்களுக்காக மறுஜென்மம் சேனலில் கொடுத்துட்டு வரீங்க. இப்போ மாலிக் பாய் அஃபீஷியல் அப்படின்னு இந்த சேனல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புது துவக்கமாக இருக்குது இந்த சேனல். இந்த சேனலோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமியோட அந்த கொலை வழக்கு கிட்டத்தட்ட 7 வருஷமாக அந்த வழக்கு நடந்து இப்போது கோர்ட் வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஸோ நிறையா பெண்கள் வந்து இருக்காங்க இந்த உலகத்தில். எல்லா பெண்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த சம்பவம் நம்ம இந்த கேஸ் நடந்து இந்த வழக்கு ரிசல்ட் வரும்போது கோவையிலையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனுடைய பதிவுகளும் நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி சம்பவங்கள் ஏன் நடக்குது? இது நடக்காமல் இருக்கிறதுக்கு வழியே கிடையாதா? நல்லா கேட்டீங்கம்மா. நல்லா இப்போது வந்து அபிராமி விஷயம்ன்று ஒன்று கேட்டிங்க இல்லையா? நான் கூட நியூஸில் பார்த்தேன். அது வந்து இப்போ வந்த ஒரு விஷயம் கிடையாது. 7 வருஷம் முன்னாடியே வந்த ஒரு விஷயம். இங்கே வந்து அபிராமின்றது வந்து பார்த்திங்கன்னா, மீடியாவில் வந்து வெளியில் தெரிஞ்சு நியூஸ் ஆகி எப்படி நியூஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்து 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி தெரிஞ்சது ஒரு விஷயம் மட்டும்தான். நம்ம இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பெண்களுக்கு இந்த அபிராமி அவங்கெல்லாம் கிடையாது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேயும் ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது. பெண்களால் மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வாழ்கிறதுக்காக இன்னொருத்தனை தண்டிக்கிறதும் அந்த பாவத்துக்கு ஈடாகிறதும் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் செய்யலை, அதுக்கு ஆண்களும் செய்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா அபிராமி மட்டும் தான் சொல்கிறோம். ஆனால் அந்த அபிராமி தூண்டினவனை யாரை பற்றி பேசுகிறோமா? அவர் பேர் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சது எல்லாமே அபிராமிக்கு மட்டும்தான் தெரியும். இது அபிராமி ராணி, அமலா, கமலாலாம் இங்கே கணக்கே கிடையாது. ஸோ இங்கே யாராக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆசைன்னு ஒன்று இருக்குது. எப்படி எல்லாருக்கும் ஆசைன்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் அமையணும்னு ஒன்று இருக்குது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பெண்ணை காலம் பண்ணணும், நம்ம லைஃப்பில் இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் எடுத்துகிட்டு போகணுன்னு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமே அவங்க ட்ரீம்குள்ளே வந்துடுவாங்க. சரிங்களா? ஒன்று. அதே மாதிரி தான் பெண்களும். என்ன, நம்மளுக்கு வர கணவன் வந்து இப்படிலாம் அமையணும், நம்மளுக்கு பார்த்துக்கணும், நம்மளுக்கு தேவையான அனைத்தும் செய்யணும், நம்மளை கண்கலங்கவும் பார்த்துக்கணும், நம்மளை வேலைக்கு அனுப்பக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, மன உடைச்சலுக்கு நம்ம ஆளாக்கக்கூடாது, நம்ம கேட்குற அனைத்து விஷயமும் அவர்கிட்ட நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம பெற்றவங்ககிட்ட என்னென்ன கிடைக்கலையோ அதை வரவங்கிட்டாவது அது கிடைக்கணுன்ற எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த அதர் அஃபேர்ன்ற ஒரு விஷயம் நான் எல்லா பெண்களுமே குறை சொல்ல விரும்ப மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கெட்டது விதைக்கிற ஊரில் நல்லதும் இருக்குது, நல்லது விதைச்ச ஊரில் கெட்டதும் இருக்குன்ற மாதிரி 90% பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே அவ்வளோ யாருமே முதல்ல ஒரு வார்த்தை சொல்லப்போனால் இந்த உலகத்தில் யாருமே பிறக்கிறவங்க தப்பு செய்கிறது கிடையாது. எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான் தப்பே செய்கிறாங்க. வருதுங்களா? ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அது மற்றவனுக்கு வந்து பாதிப்பாக இருக்கக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாருக்கும் வரும், லவ்ன்றது எல்லாருக்கும் வரும், ஆசைன்றது வரும். உன் ஆசையை வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன அபிராமி எடுத்துங்களேன். அவங்க ஆசைக்கு அந்த குழந்தைங்களை கணவரை விட்டுட்டு அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிருந்தால் கூட அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க செஞ்ச தப்புன்னா மன்னிக்க முடியாத தப்பு. என்னது,
உன்னோட ஒரு சுய இன்பத்துக்காக, உன்னோட ஒரு விஷயத்துக்காக 2 உயிர், அதுவும் இந்த உலகத்துக்கு வந்து ஒன்றும் வாழ தெரியாத ஒரு உயிர், விவரம் தெரியாது அதான் சொல்கிறேன், அந்த வாழ கூட தெரியாது, நம்ம ஒரு மோஷன் போனால் கூட அவங்களுக்கு கழுவ தெரியும், அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களே நீ பார்த்தனா, அதுவும் பெற்ற தாய், நீ வளர்ப்பு தாய் கூட கிடையாது, பெற்ற தாய், நீங்களே அந்த அளவுக்கு நீங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்க மனசை கல்லாக்கியிருப்பாங்க, கல்லாக்கி அவங்க அந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன தேவைப்பட்டது, அந்த ஆணோட ஒரு அன்பு, பாசம், ஏதோ செக்ஷுவல் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும், எதுவுமே இப்போ இதுன்னு தான் சொல்ல வரல, ஆனால் ஏதோ ஒன்று தேவைப்பட்டது, அதுக்காக தன் விஷயத்தை நீ பாதிச்ச. ஆனால் பசங்க இறந்துட்டாங்க, பசங்க லைஃப் முடிஞ்சு போச்சு, அவங்க கணவரை வேறு லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாரு, முடிஞ்சிச்சு. ஆனால் நீ கஷ்டப்படுறது யார், முழுக்க கஷ்டப்படுறது யார், நீ தான். உனக்கு எப்படிப்பட்ட, சில பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம 10க்கு 10 ரூமில் இருக்கோம், நம்ம பண்ணுற தப்பு யாரும் பார்க்கலன்னு. மேலே ஒருத்தன் பார்த்துட்ருக்கான், தப்பிக்கவே முடியாது, அரசாங்கிட்டது தப்பிக்க முடியாது, படித்த பிரம்மன்ட்டு தப்பிக்க முடியாது, நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயத்தை சுற்றி நம்ம ஏன்னா நல்லது நிறைய பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போது முழுக்க அந்த 4 செவத்துக்குள்ளே அவங்க லைஃபு முடிஞ்சிருச்சு. ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தூக்கு போட்டுருவாங்க, ஆயுஸ் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற வந்து ஆயுள் தண்டனை, வயசாகி உயிர் பிரிகிற வரையும் அவங்க உள்ளே தான் இருக்கணும். அப்போ என்ன தெரியுது, இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன், நான் எந்த ஒரு பெண்களையும் நான் குறிப்பிட்ட போகணும்னு சொல்ல, சில பெண்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கணவர் தான், நம்மளுக்கு எல்லாமே நம்ம அப்பா தான், எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்காங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அதில் சில பெண்கள் மட்டும்தான் இந்த மாதிரி தவறு செய்கிறாங்க. ஆனால் மீடியாவுக்கு தெரிஞ்சது ஒரு அபிராமி, ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ரீசெண்டாக ஒரு பொண்ணு ஊரில் கோவையில் நடந்தது. இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணி போய் 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா தனக்காக 2 மாதத்தில் அத்தனை சார் நகை போட்ட பொண்ணு, அந்த பொண்ணு வாழ முடியாமல் சூசைடே பண்ணிக்கிச்சு. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. இப்போ அதை பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா, இந்த விஷயத்த சொல்லுவீங்களா? பேசுகிறோம் நிறைய இருக்குது. நான் ஷார்ட்டாக எதுவும் யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் வாழுங்க, மற்றவனை கெடுத்துட்டு வாழ நினைக்காதீங்க, அது நிரந்தரம் கிடையாது, என்றைக்குமே நிலைக்காது. ஏன்னா நம்மளுக்கானது நம்மளுக்கு வரும். உங்களால் முடியலையா, நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, ஓப்பனாகவே சொல்கிறேன், தப்பு பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லைஃப் கிடைக்கலனா தயவு செஞ்சு, இப்போல்லாம் நியூட்ரலாக போய்ட்டுருக்காங்க எல்லாருமே, நியூட்ரலாக பேசுங்க, உட்கார வச்சு பேசுங்க, அட்வைஸ் பண்ணுங்கள், புரிய வைங்க. புரியலையா ஒதுங்கிடுங்க, கண்ணுக்கு தெரியாமல் போங்கன்றேன். யார் வேணான்னா, நீ ஒருத்தர் இருந்து இங்கே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒன்றும் இங்கே ஒன்றும் பெரிய கிடையாது, பாதிப்பு தான். போ, உன் வாழ்க்கையை நீ தேடிட்டு போ, என்ன நீ ஆசைப்படுறியோ அது மாதிரி வாழ்ந்துட்டு போ. ஆனால் தயவு செஞ்சு நீ பெற்ற பிள்ளைங்களும் சரி, தன் கணவனும் சரி பாதிச்சிட்டோ, அவங்க உயிரை இழுத்துட்டோ இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியாது, இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஏன்னா நம்ம ஒருத்தனை குத்துனா நம்மளை பின்னாடி கொடுத்த ரெடியாக இருப்பான். ஸோ தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, உங்களோட விஷயத்துக்காக உங்களுக்கு ஒரு ஆசை பாசம் எல்லாமே இருக்கா, உங்கள் ஆசை பாசம் யாருக்காக நீ அடைக்கவும் வேணாம். யாருக்கும் துன்பப்படாமல், யாருக்கும் துக்கம் கொடுக்காமல், எந்த ஒரு விஷயம் கஷ்டத்தை கொடுக்காம உங்கள் ஆசையை நீங்கள் அனுபவிச்சுட்டு போங்க. ஒருத்தனை கெடுத்துட்டு ஒருத்தன் வாழ முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் முதல் விஷயமா நான் சொல்கிறேன், உங்களோட ஆசைகள் அனைத்துமே நிறைவேறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ நினச்சிங்கன்னா, அது உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. இல்லையே உங்கள் கூட இருக்காங்களா அவங்களுக்காக வாழுங்க. தனக்காகவே நான் ஒருத்தனுக்காக நான் லைஃப்பில் எல்லாமே நான் இழந்துருவேன், நான் எல்லாமே செஞ்சிருவேன் வாழ்ந்தீங்கன்னா, லாஸ்ட்டில் இங்கே நிற்கிறதுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்க கிளாஸ் தண்ணி கூட ஆள் இருக்காது. சொல்ல ஒரு விஷயம் அதுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லையா, கிடைச்சி என்ன சொல்லுவாங்க, ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சது ஆசைப்பட்டு ஏற்றுக்கொள்வாங்க. அது ஆணு காட்டும் பெண்ணு காட்டும், இதுதான் லைஃப்னு மாதிரி போயிடு. அப்படியும் மீறி உன்னால் வாழ முடியலையா, ரைட், விட்டுரு, நியூச்சலாக பிரிஞ்சிருங்க. இல்லையா, அவர் டைவர்ஸே கொடுக்கலையா, ஒதுங்கிருங்க. ஆனால் இருந்துக்கிட்டு ஒருத்தனை வாழாதீங்க. இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் எடுத்தாலும் மோட்சம் கிடைக்காது. அவ்வளோதான் சொல்ல முடியும். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயமா சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் அப்படின்னு இல்லை, ஆண் பெண் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரியான தவறுகள் கண்டிக்கத்தக்கது, நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம். அற்புதமான தகவல் அளித்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.